மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில் இன்னைக்கு செல்வ பெருந்தகையுடைய வலதுகை, அதாவது தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையுடைய வலதுகை, அது அப்படிதான் சொல்லணும். அந்த வலதுகையாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் என்ற நபர், அவரும் காங்கிரஸுடைய நிர்வாகி, அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் யார் அப்படின்னா, சென்னையில் வியாசார்பாடி ஏரியாவில் 1998 நினைக்கிறேன் 2000 மிகப்பெரிய ரவுடியா வளம் வந்த நாகேந்திரன் என்பவருடைய மகன். அவருக்கு 2 பசங்க. ஒருத்தர் அஸ்வத்தாமன் அவர்கள். இந்த அஸ்வத்தாமன் செல்வ பெருந்தகைக்கு வலதுகையாக செயல்படுறாரு. இந்த 2 பசங்களையும் பெரிய அளவில் கவனித்து வளர்த்தது, இல்லாட்டி படிக்க வச்சது, எல்லா இதுலேயும் பொறுப்பாக இருந்தது இந்த செல்வ பெருந்தகை தான். இந்த நிலைமையில் நாம் கேட்குற வரைக்கும் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரோ, எந்த கோடை கிழிக்கிறாரோ அந்த இடத்துல நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த அஸ்வத்தாமன் போன்றவர்கள் மிக தீவிரமான பற்றாளர்கள், மிக நம்பகமான பற்றாளர்களும் கூட. அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை இவ்வளோ பெரிய சம்பவத்தை அவர் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னா, ஒருவேளை அவர் பண்ணியிருந்தார்னா அதற்கு நிச்சயமாக செல்வ பெருந்தகையின் மீது விசாரணை நடத்த வேண்டியது அவசியம். இது எங்கள் தரப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். இதை நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், இப்போவும் சொல்கிறோம். இது எதனால் சொல்ல வேண்டியிருக்கு? முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இந்த அஸ்வத்தாமன் அவர்களுக்கும் என்ன பகை இருக்க வாய்ப்பு உண்டு. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த வழக்கு எதை நோக்கி தான் போகுது. ஏன்னா பலர் நீங்கள் என்ன இருப்பீங்கன்னா, ஊரில் எந்தெந்த கட்சிக்காரனா இருக்கானா எல்லா கட்சிக்காரனையும் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இயற்கையாக தோன்றுறதுன்னா, யார் தாண்டா பண்ணீங்க, எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து ஒருத்தரை கொண்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஒவ்வொன்றா வெளியே வரேன். அது என்ன அப்படின்னா, இந்த திமுக அரசாங்கம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை விவகாரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணுது. என்ன அப்படின்னா, நல்லா குழப்பணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குழப்பணும்னா இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமாக நீர்த்து போயிடும். இந்த வழக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த திசையிலே போச்சு வச்சுக்கவே ஒட்டுமொத்தமாக நீர்த்து போயிடும். ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொட்டில் அடிச்சுமா உங்களுக்கு ஆதாரம் தேவை. ஆதாரம் கிடைக்கிதுன்னா இதுதான் மோட்டிவேஷன், இந்த காரணத்தினால இந்த குரூப் தான் பண்ணுச்சு, தெளிவாக நகர முடியும். சரியா? அப்படி நகரும் பட்சத்துலனா ஒரு ஸ்டோரி உங்களுக்கு வரும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எடுத்தெடுப்பில் ஆற்காடு சுரேஷ், அதுக்கப்புறம் அஞ்சலை, அதுக்கப்புறம் அதிமுக பிரமுகர், அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸுடைய பிரமுகர், இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய பிரமுகர். இப்படி கவனிச்சிங்கன்னா எல்லா தரப்புலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் உள்ள மாட்டி விட்டு எல்லா கட்சியும் பதில் சொல்கிற நிலைமைக்கு திமுக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுதே ஒழிய, இது எல்லாம் எந்த இடத்துல லீக் ஆகுது? இது எல்லாமே எந்த மையப்புள்ளியில், எந்த ஆதாரம், வலுவான ஆதாரத்தின் அடிப்படையில் இது எல்லாம் ஒன்றிணையுது? ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்ல முடியுமா? இதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஏகப்பட்ட பகை இருந்துச்சு, எல்லா பகலும் பகை இருந்தது. அதில் எந்த பகை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், அந்த பகையில் ஏதோ ஒரு பகை போட்டு தள்ளிடுச்சு. இப்போ மக்களையும் சமாதானப்படுத்திடலாம் பாருங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ரஞ்சித் போன்றவர்களாம் ஊர் வியாக்கியம் பேசுறானுங்க பாருங்க. அவனுங்க எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஊருக்கே தெரியாத மாதிரி, ஒருவேளை சென்னையை நன்கு தெரியாத, இல்லாட்டி வட சென்னையை நன்கு தெரியாத, இல்லை சென்னைக்கு புதிதாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். சென்னையை பற்றி அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு வேணால், தமிழ்நாட்டுடைய பிற்பகுதிகளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வட சென்னையிலே பிறந்து வளர்ந்த எல்லா பேருக்குமே தெரியும் இந்த மாதிரி ரவுடி கேங்கு உச்சத்தில் இருந்து காலங்காலமாக இருக்குன்னு. எப்படி 80களிலிருந்து ரொம்ப தீவிரமான ரவுடி கேங் இருக்குது. அந்த ரவுடி கேங்கெல்லாம் எதன் பின்புலத்தில் இயங்குதுன்னு ரஞ்சித் போன்ற எல்லாவர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட இதில் ஜாதி அரசியல் செய்யறதுக்கு அந்த மாதிரி நபர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அந்த அரசியல் கொஞ்சம் ஓரமாக வச்சு நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா, முதலாவது உங்களுக்கு என்ன கேள்வி எழும் அப்படின்னா, இந்த ரவுடி பள்ளிகளுக்குலாம் எங்கேருந்தா காசு வருது, எதற்கு இது பண்ணி தீராங்க, சும்மா பந்தா கட்டுறக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த மாதிரி ரவுடிகளுக்குலாம் எவ்வளோ சொத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 100 கோடிக்கு மேலே இருக்கும். எப்படி 100 கோடிக்கு மேலே சென்னைக்குள்ளே இருக்கும். இவங்க என்ன தொழில், இவங்க என்ன மாதிரியான வருமானங்கள் இது மூலம் கிடைக்குது, அது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தின் பிற்பகுதியில் ஃபுல்லாக அது என்ன அப்படின்னா, பொதுவாக வியாசார்பாடி இருக்கு இல்லையா, அந்த வியாசார்பாடி அடிப்படையாக கொண்டு இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னா, இந்த வியாசார்பாடி ஏரியாவில் வந்து வரக்கூடிய சரக்குகள் இருக்கு இல்லையா, இதை உள்ளே கொண்டு போகிறது, கை மாத்திரம் இல்லையா, இது இந்த சரக்கையெல்லாம் கையாளக்கூடிய அந்த இடத்துல இவங்களோட கை ஓங்கி இருக்கும். அந்த இடத்துல பல திருட்டு வேலைகள் நடக்கும். கண்டெய்னர் திருடுறவெல்லாம் உண்டு, கண்டெய்னர் திருட்டு போறவெல்லாம் உண்டு. தமிழ்நாட்டில் எங்கே கஞ்சா புழக்கம், இல்லாட்டி வேற இந்த மாத்திரை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி போதை வஸ்துவோட பழக்கம் உச்சத்தில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வியாசார்பாடி தொட்டு வடசென்னை பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். அதற்கு காரணமும் இந்த விற்பனை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது, இந்த கூட்டம் தான். இது இந்த ரவுடி கூட்டம் தான். இதன் வழியாகவும் வருமானம் இருக்கும். மூன்றாவது மிக முக்கியமானது ப்ராஸ்டியூஷன். அதுக்கப்புறம் நான்காவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இவங்க இந்த வியாசார்பாடி வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளில் அடிச்சு பிடிச்சி நிலத்தை அபகரிக்கிறது. அந்த நிலம் அபகரிப்பு இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 40 வருஷமா இருக்குது. இதை செய்யறது எல்லாமே ரவுடிகள். இந்த விதமா எல்லா அட்டுலையும் பண்றது. இதெல்லாம் முக்கியமானதுன்னு சொன்னேன். இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட வருமானங்கள் உண்டு. பப்ளிக் டாய்லெட் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் டாய்லெட்டை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துவான். அந்த காக்கா தோப்பு பாலாஜி நினைக்கிறேன், அதெல்லாம் ரவுடி. அந்த ஏரியாவில் எல்லா டாய்லெட்டையும் கட்டுப்படுத்துவான். தினந்தோறும் அது மூலமாக ஒரு 2000-3000 கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக வசூல். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரவுடிகளுடைய கை இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ இந்த கேஸுக்கே வருவோம்.
இந்த கேஸில் இப்போ கைது பண்ணியிருக்காங்களே யார், அஸ்வதாமன் ஒருத்தர், அந்த நபருடைய அப்பா தான் மிக முக்கியமான குற்றவாளி. அவர் ஜெயிலில் இருக்கார். அவர் எனக்கு தெரிஞ்சு 18 வருஷமா ஜெயிலில் இருக்காரு. அவர் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகரை வெட்டி கொண்டது. அவர் மீது ஒரு 36 வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் பேர் நாகேந்திரன். அவர் பெரிய ரவுடி, வியாசர்பாடி ஏரியாவில் பெரிய ரவுடியாக வள வந்தவர். அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குமே மிகப்பெரிய முட்டல் மோதல் உண்டு. ஆனால் நீங்கள் இந்த 2 பேர் மட்டும் நினைச்சாங்க ஏதோ பாட்ஷா படத்தில் வர ரஜினி ரகுவரன் இது மாதிரி ஊர்பட்ட பேர் தெரியும். எது வடசனைக்குள்ள எவன் 2-3 அட்டெம்ப்ட் ஒரு மர்டர் பண்ணா அவன் ரவுடியா மாறிடுவாங்க. இது ஒரு ஸ்டைலாவே அந்த கும்பல் அலைன்னு வச்சுக்கவேன். எனவே எந்த அளவுக்கு நீ கீழ்த்தரமா இருக்கியோ அந்த அளவுக்கு நீ ரவுடியா ஃபார்ம் ஆயிடலாம். இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாம் ரஞ்சித் போன்றவங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீங்க சொல்லுங்க. இல்ல வெற்றிமாறன் போன்றவங்களுக்கு தெரியவே தெரியாதா? இதையெல்லாம் தானே நீ படமா எடுத்து ஊருக்குள்ள ஹீரோவா காட்டிட்டீங்க. இதெல்லாம் தப்புடா. இதெல்லாம் திருந்துங்கடா எவனா சொன்னது உண்டா? நான் சொல்றேன், எவனா சொன்னது உண்டா? இங்க இந்த நிலைமை இப்ப கைதா இருக்கக்கூடிய அஸ்வதாமன் இருக்குல்ல, அவருடைய காட்ஃபாதர் கூட செல்வ பெருந்தகை. இந்த செல்வ பெருந்தகை சமீப காலங்களில் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இல்லையா, அந்த பகுதியில் கூடிய பெரும்பாலான ஏரியாவை கட்டுப்படுத்த நினைக்கிறார். ஏறக்குறைய கட்ட பஞ்சாயத்தை வச்சுக்கோங்க. அதை கட்டுப்படுத்தினா ஒரு பெரிய லாபம். அந்த ஏரியாவே ஒரு பொன் முட்டையிடு மாற்றம் வச்சுக்கோங்க. அது எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சும்மா 5000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. இந்த பக்கம் நடக்கிற கூத்த சொல்றேன். சும்மா 5000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. புதிதாக ஏதாவது நிறுவனங்கள் வந்தால் கூட அந்த பேர் ஒரு 100 ஏக்கரு 150 ஏக்கரு 200 ஏக்கர் கிடைக்காதுன்னு அங்கே தான் தேடுவாங்க. ஏன்னா அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் சென்னை துறைமுகத்தை கிடைக்கிறது இல்லையா, அதுக்கான வசதிகள்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுனால அந்த பகுதியில் பொதுவாகவே ஏகப்பட்ட நிறுவனங்கள் உண்டு. இந்த நிறுவனங்கள் இல்லையா, இந்த நிறுவனங்களுக்கு மேன் பவர் தேவை இருக்குமா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு டயர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்பேர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி வச்சுக்கோங்க. இந்த கம்பெனிகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு 4000 பேர் இப்படி ஆட்கள் தேவை. இந்த ஆட்கள் ஒட்டுமொத்தமாக சப்ளை பண்றதுக்கு மேன் பவர் கன்சல்டன்சி உள்ள இருக்கு. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறது இந்த பிரச்சனை தான். அது என்ன அப்படின்னா, இந்த நிறுவனங்களுக்கு இதுல பெரிய நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100லேருந்து 150 நிறுவனங்கள் இருக்குது. ஒரு பேட்டரி நிறுவனம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கே வேலை நடந்துன்னு வச்சுக்கோங்க. புதிதாக வரக்கூடிய நிறுவனங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கணும். இதுல இந்த குரூப் எல்லாம் சண்டை போடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, வந்த நிறுவனங்கள்ல ஆட்களை சப்ளை பண்றாங்களே அந்த மேன் பவர், அதை நிரப்பி அதுக்கான பேரோல் இருக்குல்ல அதை பார்க்கறதுக்கு சண்டை போடுவாங்க. அதாவது இது எல்லாத்துக்கும் தேவையான வேலை ஆட்களை சப்ளை பண்ணிட்டு, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 15000 சம்பளத்தை சப்ளை பண்ணிட்டு எல்லாத்துலேயும் ஒரு 850 ரூபா எடுத்து என்ன ஆகும்? எடுத்துக்காட்டு ஒரு 500 ரூபா எடுத்து என்ன ஆகும்? எல்லாருடைய 500 ரூபாயும் கலெக்ட் பண்ணி இவங்க கன்சல்டன்சின்ற பேர்ல வேற ஒருத்தர் வச்சு இயக்குவாங்க. அதாவது இந்த கன்சல்டன்சி இவங்க இயக்க போறது கிடையாது. ஏன்னா எல்லாமே ரவுடிகள் தான். ஏதோ ஒரு நார்த் இந்தியனோ இல்லை ஏதோ ஒரு அரசு ஊழியர் சம்பந்தப்பட்ட நபர்களோ, ஏன்னா இந்த அரசு ஊழியர்கள் டாப்ல இருக்காங்களே, அதாவது போலீஸ் துறையில் இருப்பாங்க, இல்லை தலைமைச் செயலகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க, இல்லாட்டி நார்த் இந்தியன் இப்படியான நபர்கள் மேன் பவர்ன்ற பேர் உள்ள வந்துட்டு இந்த ரவுடிகளை கையில் வச்சுக்கிட்டு இந்த வேலை பார்க்கறது. இதுல வந்து ஒரு பெரிய கப்பம் ஒவ்வொரு மாதம் கட்டப்படுது. யாருக்கு? இந்த ரவுடிகளுக்கு. இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவை கட்டுப்படுத்தினா நீங்க மறைமுகமா ஒவ்வொரு மாசமும் சுமார் 100 கோடிக்கு மேல வசூல் நடத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு பொன் முட்டையிடும் பார்த்தாக சென்னையை சேர்ந்த ரவுடிகளுக்கு அந்த பகுதி இருக்குது. அந்த இடத்துல எல்லா பேருமே ரவுடித்தனம் பண்றானுங்க. ஒரு பிட்டு நிலம் தான் போதும், எல்லா பேரும் சண்டை போடுவானுங்க. செல்வ பெருந்தகை நேரடியாக செயலாக்கத்தில் இல்லாத போதும் கூட அந்த போல அஸ்வதாமன் போன்றவர்கள் தன்னுடைய வலதுகையா இருக்கக்கூடிய நபர்களை வச்சு இந்த வேலையில அவர் ஈடுபட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு அந்த பகுதியில் இருக்குது. இந்த நிலை இப்படியான விவகாரத்தில் அஸ்வதாமன் அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் ஒரு நில விவகாரத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் குரூப் இருக்கு இல்லையா, இந்த 2 பேருக்கு இடையிலே ஒரு சிக்கல். இந்த சிக்கல் நேற்று இன்னைக்கு கிடையாது, நாகேந்திரன் காலத்துல இருந்தே அவருடைய அப்பா காலத்துல இருந்தே பிரச்சனை இருக்குது. எனவே இவங்க எல்லா காலமும் ஒரு உரசலோட இருந்திருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சிக்கல் நிறைஞ்சது இவங்களுடைய பிரச்சனை. அதாவது நான் 2 பேருக்கு மட்டும் சொல்றேன். இது மாதிரி 16 குரூப் இருக்கும். ஒண்ணுக்கு இன்னொன்று ஆகாது, இன்னொருக்கு அது துரோகம் பண்ணும், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒருத்தனை கொல்லும், அதெல்லாம் சேர்த்துட்டு இவனை கொல்லும். இதே வேலையா தெரியுது. இதுல ஒரு பிடியை பிடிச்சி சரியா போகவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஒன்னு சிக்கலா பிணைஞ்சிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தினால தான் இது மேலும் குழப்பறதுக்கு இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு எளிமையா இருக்கு. அவன் முதலே செஞ்சிருக்கலாமே. சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடன் தகராறுல ஈடுபட்டது யாரு அப்படின்னு விஷயத்தை எடுத்து அதுல யார் கூலிப்படையை ஏவுனாங்க அப்படின்னு தெளிவா ஏன் தமிழக காவல்துறை திமுக அரசாங்கம் போகல? ஏன் எடுத்தடுப்புல அஸ்வதாமன் போன்றவர்கள் நெருங்காம மற்ற நபர்கள்லாம் கைது பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க? இந்த கேள்வி எழுப்பணுமா இல்லையா? இன்னும் எளிமையான ஒரு கேள்வி எழுப்புறேனே. இந்த அஞ்சலின்னு ஒரு நபரை கைது பண்ணாங்க. அந்த லேடி வந்து ஒரு ரவுடி, அது ஒரு கஞ்சா வியாபாரி. அதை தமிழக பாஜக சேர்த்து வச்சிருந்தாங்க, இப்ப நீக்கிட்டாங்க. ஓகே, இந்த அஞ்சலிக்கு என்ன வேலை அப்படின்னா, நீங்க விதவிதமான பிசினஸ்ல இது ஒன்று. இதையும் கேளுங்க. இது என்ன அப்படின்னா, இந்த தலைமைச் செயலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, இந்த ஏரியாவில் சுமார் 4000 பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி உண்டு. இவங்க எல்லா பேருக்குமே காசு தேவை இருக்கும் இல்லையா, அதுக்கு தேவையான குடுக்கல் வாங்கல், அவங்களுக்கு குடுக்கல் வாங்கல், அதாவது கந்து வட்டிக்கு விடுறது இல்லையா, அந்த வட்டிக்கு வர வேலை பார்க்கறது. எல்லாரும் விட்டுட்டு 1ஆம் தேதி கடை சம்பளம் வாங்குறால வாங்கிட்டு வெளியே வரும்போது அவன் அடிச்சு காசை வாங்கிவிடுது, கையில் இருக்க காசை கொடுத்து அனுப்பி விட்டுற வேண்டியது. இதுதான் அந்த அஞ்சலைக்கு சமீபத்தில் செய்யக்கூடிய வேலை. இதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை? அவங்களுக்கு விசாரிச்சா அந்த போல ஒரு 6000 பேருக்கு அது குடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய காசு பொருள். அதுக்கு இந்த நேரம் ஆற்காடு சுரேஷ் இருக்கால,
அவனை காமிச்சா இது நல்லா வியாபாரம் பார்த்துக்கிச்சு ஆர்காட் சுரேஷை போட்டு தள்ளிட்டாங்க. எனவே எல்லா கேங்ஸ்டர்ஸும் உள்ள புகுந்து 6000 பேர் கையில் எங்களுக்கு 2000 கொடு, நாங்கள் கொடுக்கல் வாங்க பண்றோம். பிரச்சனை என்ன புரியுதப்ப இதுல 2000 பேருக்கு நான் கந்து வெட்டி விடுறேன்னு இதுக்கு அதுக்கு பிரச்சனை. வடசென்னை முழுவதும் இப்படியான பிரச்சனையை நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா 1000 பிரச்சனை இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி யாரு இந்த வெற்றி மாறன் இந்த பாரஞ்சு இதெல்லாம் சொல்லி தரான் பாரு, உலகத்தில் பெரிய உத்தம மாதிரி இதே பாரு, இவெல்லாம் பெரிய அயோக்கிய பயிலுங்க. உண்மையை மனசாட்சியத்தோட்டு நீ எடுக்கணும்னா நேர்மைன்னு கொஞ்சம் உனக்கு இருக்குன்னா அந்த பகுதியில் கூட இளைஞர்கள் நேர்மையாக வாழணும், நல்லா திருந்தி ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினைச்சேன்னா அவன் படிச்சு முன்னேற நினைச்சாலே நீ செய்யற தப்பு அந்த பகுதியில் கூட அயோக்கியத்தனம் என்னன்னு நீ தோலை உரிச்சு காமிச்சா வேலை முடிச்சு. பாரஞ்சித்துக்கு அதை கொடுக்கறதுலாம் வேலை கிடையாது. அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு தன்னோட அரசியல் லாபத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம், இதுக்கு தான் பாரஞ்சித் போன்றவர்கள் முயற்சி பண்றாங்களே ஒழிய இன்னும் சில இயக்குநர்கள் அந்த உணர்வுலாம் தூண்டி விட்டு அதை அரசியல் லாபமாக ஆக்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க ஒழிய வேற அந்த வடசென்னை பகுதியில் உள்ள இளைஞர்கள்லாம் திருந்துறதுக்கு எவனும் இங்கே அக்கறை காட்டணுமா எனக்கு தெரியவே தெரியாது. இது சத்தியம். எனவே பதிவோட இறுதியாக ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை அஸ்வத்தாமன் அவர்கள் செல்வ பிறந்தவருடைய வலது கையாருடைய அஸ்வத்தாமன் அவர்கள் கைது செய்யப்பட்டது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அவர் அப்பா உள்ள உட்காந்துட்டு ஏகப்பட்ட கொலை பண்ணக்கூடிய ஆளு. அதுலேயும் 2014 நினைக்கிறேன் புழல் ஜெயில வச்சு கொண்டாங்க ஒருத்தனை. அது யாருன்னா இந்த நாகேந்திரன், யாரு இந்த அஸ்வத்தாமன் அவருடைய அப்பா நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் ஆட்கள் புழல் ஜெயில வச்சு கொள்றது. எனவே இதெல்லாம் நீ பார்க்கும்போது சினிமா படமா இருக்கும். 24 கொல்றது வெட்டுறது குத்துறது இதே வேலையா தெரியுது. இதுல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது அஸ்வத்தாமனுக்கு ஏற்பட்ட பகையில மிக முக்கியமான காரணகர்த்தாவா பின்னாடி இருக்கக்கூடிய நபர் இந்த காட்ஃபாதர் வந்து இயங்கின நபர் செல்வ பெருந்தையா இருக்க முடியுன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் தான் சமீபத்தில் ஸ்ரீபெரும்பூர் பகுதியில் பெரிய அளவில் இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் செல்வ பெருந்தவர் நிச்சயம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். இதில் கடைசியாக ஒரு செய்தி ஒன்று சொல்லிக்கலுங்க, அப்போதான் உங்களுக்கு இன்னமும் இதை புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னா இந்த நாகேந்திரன் ஒரு ரவுடி இருந்தார், அவருக்கு அஸ்வத்தாமன் ஒரு மகன் தான், அவர் செல்வ பெருந்தகை. இந்த 2வது மகனை விட்டுட்டீங்களே அவன்ட்டீங்களே, அந்த 2வது மகன் பேர் அஜித் நினைக்கிறேன். அவர் எங்கே இருக்க நினைக்கிறீங்க, அவர் பாஜக. ஒரு வீட்டை 4 பேர் நினைச்சிங்க, ஒருத்தர் திமுக அனுப்பிடுவாங்க, இன்னொருத்தர் அதிமுக அனுப்பிடுவாங்க, இன்னொரு காங்கிரஸ், இன்னொரு பாஜக, எல்லா கட்சியிலும் உட்காந்துக்கிற வேண்டியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய குணம் என்ன அதை நீங்க பார்க்கறதுக்கு தான் இது அவசியமான ஒரு விஷயம். இந்த ரவுடிகள் திருந்துறதுக்கு எவனா முயற்சி பண்ணாங்களா, கிடையவே கிடையாது. இந்த ரவுடிகளை வச்சு ஆதாயம் அடைஞ்சாங்களா, 100% ஆதாயம் அடைஞ்ச கட்சி திமுக. நான் உறுதியாக சொல்லுவேன். அதிமுக அதுக்காக பலனடையிலும் சொல்லலை, ஆனால் இதையெல்லாம் வளர்த்து காலங்காலமாக விட்ட கட்சி திமுக.